ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு மீன் குழம்பு சட்டி, நான் எப்போவும் மண் சட்டியில் வைப்பேன், பட் இன்றைக்கி மீன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த சட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பாத்திரம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் எப்போவும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், பட் இன்றைக்கி சரி நம்ம மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு கோகனட் ஆயிலும் ரீஃபைண்ட் ஆயிலும் வச்சு பண்ணியிருக்கேன். அந்த 2 ஆயில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும். சில ஸ்டைலில் வெந்தயம் சோம்பு போட்டு தாளிப்பாங்க. இந்த ஸ்டைல் மீன் குழம்புக்கு கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன். அப்புறம் தாளிப்பு சாமான் எல்லாமே நம்ம முன்னக்கூட்டியே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன் இது வரைக்கும். அப்போது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிக்கிறதுக்கு போட்டோன்னா நல்லாயிருக்கும், அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதோடு என்ன அப்படின்னா, இதில் என்ன ஒரு ஸ்டேஜ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, அந்த சின்ன வெங்காயம் அதில் தண்ணி இல்லாமல் நம்ம அதை வதக்கணும். சில பேர் லைட்டாக கோல்டிஷ் ஆனோடனே பண்ணிடுவாங்க. பட் அப்படி பண்ணுறப்போ அந்த மீன் குழம்புல ரெடி ஆனதுக்கப்புறம் அது நீர் விட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி அந்த பக்குவத்தில் நீங்கள் வதக்குங்க. இதுக்கப்புறம் அந்த அந்த வெங்காயம் எப்படி வதங்கணுங்கிற பக்குவம் இந்த வீடியோவில் நான் திரும்ப ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பார்ப்பீங்க. அதில் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுமே அந்த மீன் குழம்புக்கு பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. அது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, தக்காளி. பச்சை மிளகா ஆட் பண்ண உடனே ஏன் தக்காளி ஆட் பண்ணேன்னா, பச்சை மிளகா அன்றைக்கி கீரி போட மறந்துட்டேன். அப்புறம் மேலே வெடிச்சிடக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு தக்காளியை உடனே ஆட் பண்ணிவிட்டு, இது என்னோடய சீக்ரெட். நான் இந்த மாதிரி பண்ணுவேன். என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரை பண்ணுறப்பமே கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுருவேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடரும் போடலாம், இல்லை சக்தி ஒத்த தூளும் போடலாம். நான் சக்தி ஒத்த தூள் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு கல்லுப்பும் போடுவேன். கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அது அந்த ஆயிலில் அந்த சில்லி பவுடர் மிக்ஸ் ஆகணும். அதுதான் கான்செப்ட்டு. இது உங்களுக்கு ஃபைனல் லுக்கில் ரொம்ப சூப்பராக அந்த மீன் குழம்புக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு தோணும். அதை க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் நான் சொல்வேன் மீன் குழம்புல. இப்போ நம்ம மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸ் அது கருகிடக்கூடாது. சரியா, நம்ம ஹை ஃப்ளேமில் தான் பண்ணுவோம், கருகிடக்கூடாது. அதனால் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம். எடுத்து பார்த்தோன்னா தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகணும், ரொம்பையும் ஆனால் நல்லா இருக்காது. இப்போ அது நல்லா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள். இது எங்கள் மாமியார் வீட்டில் இருந்து கொடுத்து விட்ட குழம்பு மிளகாத்தூள். அதுவும் அது கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது கூட அரப்பு. இந்த அரப்பில் என்ன அப்படின்னா, தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு தக்காளி. அது தக்காளி கூட்டு செய்கிறதுக்கு வேண்டி நான் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். மற்ற நேரம் பண்ணுறப்போ சில நேரம் தேங்காய், சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சி போட்டு பண்ணுறதும் உண்டு. பட் இந்த மெத்தடில் இப்படி பண்ணிவிட்டு புளி தண்ணியில் என்னடா வெள்ளையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தேங்காய் அரைச்சிட்டு அந்த கையோட புளி கரைச்சினா அதனால் அது அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்ணும், மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ணுங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு புளிப்பு நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கிறப்போ நீங்கள் மாங்காய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் போகணுன்னு விருப்பப்படுறவங்க நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, அதே ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். போட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். இதில் இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கொதிக்க விட்டு அந்த எண்ணெய்லாம் மேலே ஃப்ளோட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆட் பண்ணிக்கிற மீன் அப்படின்னா என்னென்னா, எங்கள் ஊர் சைடு வெலை மீன் சொல்லுவாங்க. வெலை மீனில் குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ரையும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு டிப்பு கொடுக்குறேன். மீன் குழம்புல அந்த மீன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு டிப் ஃபாலோ பண்ணுவேன். அது என்னென்னு சொல்கிறேன். மீனோட தழை பகுதியை ஃபஸ்ட்டு போட்டுருவேன். தலை போட்ட உடனே அந்த மீன் குழம்புல உள்ள அந்த ஆயில் மேலே உங்களுக்கு செக்ரிகேட் ஆகும். உங்கள் பாருங்கள், நீங்களுமே பார்ப்பீங்க வீடியோவில். அந்த மீன் தலை போட்ட உடனே இந்த சைடில் ஓரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் உங்களுக்கு அப்படியே ஃப்ளோட் ஆகியிருக்கா. இது உங்களுக்கு அந்த மீன் குழம்பு அந்த மீனோட ஃப்ரெஷ்னஸை உங்களுக்கு காட்டும். இது என்னோட நம்பிக்கை, நான் அப்படி நினச்சிருக்கேன். இந்த மாதிரி மீனோட எண்ணெய் மேலே வரலை அப்படின்னா
அந்த மீன் நல்ல மீன் கிடையாது அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவோம். அதே மாதிரி குழம்பு அப்படி தான் இருக்கும் சம்டைம்ஸ். அதாவது இப்போது வெள்ளம் போகாமல் இருக்கும்ல, அந்த டைமில் இந்த மாதிரி மீன் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவோம் ஒரு ஆர்வத்தில். மீன் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு. பட் அந்த மீன் குழம்பு கொதிக்கிறப்போ தலை போட்டு பார்க்குறப்ப மேலே எண்ணெயே வராது. அதனால் நான் இதை சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்தீங்களா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டு, சில பேர் 2 நிமிஷத்தில் எடுப்பாங்க, சில நேரம் 5 நிமிஷத்தில் எடுப்பாங்க. சட்டியோட அந்த வெயிட்டை பொறுத்து, அது எவ்வளோ ஹீட்டு தாங்குங்கிறத பொறுத்து தான் அந்த மீனோட வேக்காடும் இருக்கும் நான் நம்புகிறேன். நான் வந்து இன்றைக்கி அலுமினிய சட்டி யூஸ் பண்ணதுனால கூட 2 நிமிஷம் கூட்டி தான் வச்சுருக்கேன். அதாவது டைம் கூட்டி வச்சுருக்கேன். பட் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு மீன் போடுறப்ப மட்டும் தான் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா மீன் பொடிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கலரை பாருங்கள். நான் சொன்ன கலர் வந்துட்டா. அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் அந்த வத்தத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அழகான ஒரு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள் மீன் குழம்புல. இது வந்து உங்களுக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து தூண்டிவிடும். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கிறப்போ நம்ம அதை வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர், இப்போ நீங்கள் ஒரு மார்னிங் வச்சுக்கிங்க அப்படின்னா மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நிஜமாக இந்த ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நிறைய ரெசிபி, நான் மீன் குழம்புல நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ரெசிபி வேணும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். மீன் குழம்போட டெக்ஸ்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.